எஸ், ஒரே அடியில அழிச்சிட்டேன். இப்போ ஒரு பில்லர் விழுந்துடுச்சு. அடுத்தது ரெண்டாவது பில்லர். ஷனோவோ இன்கார்னேட் எக்ஸ்பைரி அடிச்சா. பூஸ்ட் இல்லாம இப்ப என்னால அந்த பக்கம் ஜம்ப் பண்ண முடியாது. என்ன பண்றது? அந்த பக்கம் இருந்து மேல ஏறணும்னா 20 செகண்ட் ஆகும். என்னோட சப் 1 மினிட் டைம் நான் மிஸ் பண்ணிடுவேன். வேற என்ன ஆப்ஷன்? டிவினிட்டி எராட்டிக். டிஸ்கிரிப்ஷனை நான் படிச்சேன். இப்போ இந்த பேட்டில் ஃபீல்ட்ல டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபயரிங் அப். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் 1 வாய்ஸ் ஆக்டிவேஷன் மூலமா ட்ரிகர் பண்றேன். கிறிஸ்டல் புல்லட். ஃபங்க்ஷன் 2 growing up. கிறிஸ்டல் புல்லட்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் டிடெக்ட் பண்ணும்போது அதுங்க அளவுக்கு அதிகமா வளர ஆரம்பிக்கும். இது உனக்கு அற்புதமான ஆயுதம் தான். இது வெறும் பவர்ஃபுல் மட்டும் இல்ல, செம்ம ஃபன்னான பொம்மையாவும் இருக்கு. இப்போ லேண்டிங் 13 செகண்ட்ஸ் இருக்கு. இன்னும் உடனடியா நான் ஹேண்ட் ஆஃப் ஃபார்ச்சூனை இப்போ ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். BERP ஸ்டைல் குயிக் டிரா ஃபிஸ்ட்ரஸ். இப்போ என்ன பண்ணனும் உனக்கு நான் காட்டுறேன். இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஜெயிக்கப்பட்டுருவேனா? இப்போ பாரு, ஒரே போட போடுற ஒன்ன. கோர்ல இருக்கிற கிராவிட்டி நோர்குனா இது ஸ்பாட்லே அவுட்டா? அதோட வீல வச்சு அதை அடிச்சு நான் தோக்கடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. இருந்தாலும் உன்னோட அழிவு இந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்க கூடாது. பரவாயில்ல, எப்படியோ நீ அழிஞ்சிட்ட, அது போதும். இப்போ 59 செகண்ட்லயே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் சோலோ கிளியர் டைம் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த கில்டா பிரில்லோட கிறிஸ்டல் புல்லட்டுக்கு நிறைய பவர் இருக்கும்னு நம்புறேன். சுவாரஸ்யமான புது புது விஷயங்கள் கத்துக்க முடியுதே. இது போக போக இன்னும் ஃபன்னா இருக்க போகுது. சூப்பர். இனி எந்த ஏரியா பாஸும் என்னோட இந்த வேலையை தடுக்கவே முடியாது. Ooh, 400 வைட்டாலிட்டியா? இது உனக்கு பிரமாதமா இருக்கும். ஆமா, இந்த வேஸ்ட் ஆர்மர் மட்டுமே கில்டா பிரில்ல பொறுத்த எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்குமே. இது வெறும் வேஸ்ட் ஆர்மரா மட்டும் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஸ்பைக்கட் பேட்டில் ஹெம் 4A இதுக்கு முன்னாடி VIT எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கும் கில்டா பிரில்லுக்கும் நடுவுல பீல கூட பொருள் பிரமாதமா இருக்கு. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சைகர் ஜீரோவை மீட் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். சைகர் ஜீரோ பார்க்க கடுப்பா இருந்தாங்க. எனக்கே அதை பார்க்க பயமா இருந்ததுப்பா. அட்டாக் மாஸ்டருங்கிற பேரு சும்மா சோக்கு கிடையாது. அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாருக்காக காத்திருக்காரோ தெரியல. 1 மணி நேரம் முன்னாடி கூட நான் அவரை இங்க தான் பார்த்தேன். யாரையோ அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆள் கிடைச்சா கண்டம் துண்டமா வெட்டி போட்டு தான் மறுவேளை பாப்பாரு போல இருக்கு. கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லாது. என்ன அடடா, மீட்டிங் டைம் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஷாப்பிங் பண்றதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. சந்திரகு, இவ்வளவு நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் தான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். அது நீ தயவு செஞ்சு எழுந்துரு. எனக்கு எப்படி டைம் பாஸ் பண்றதுன்னு தெரியல. இது பெரிய லைஃப் ஆர் இவ கோபமாவே இல்ல போலயே. நல்லதுதான். டெத். செம்ம கடுப்புல இருக்கா போலயே.
இல்ல லைஃப் ஆர் டெத்துன்னு சொன்னாலா? நல்ல வேளை ஒரு நிமிஷத்துல எப்படி பயந்துட்டேன். ஒருவேளை ஸ்வார்ஸ் வுல்ஃப் ஒரு விசித்திரமான கிளான் ரூல் போட்டிருக்கலாம். மீட்டிங் டைமுக்கு முன்னாடி 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்களோ என்னமோ. சரி, அது சைகர் 0. சொல்லு. லைட்லெஸ் பேரன்ஸை கிளியர் பண்றதுக்கு உன்னால எனக்கு உதவ முடியும்னு தோணுச்சு. அதனால தான் பதிலுக்கு என்னால உனக்கு என்ன கொடுக்க முடியும் தெரியல. ஆனா இல்ல எனக்கு பதிலுக்கு எதுவும் கொடுக்காத. ஆனா ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், பதிலுக்கு எதிர்பார்க்க கூடாது. ஓ, இன்னைக்கு என்னோட கோலே ரக்ரோ கிட்ட நல்லபடியா நடக்கணும்ன்றதுதான். அப்பதான் எங்களுக்குள்ள நெருக்கம் வரும். அத செய்யறதுக்கு உனக்கு என்ன வேணும்னாலும் ஹெல்ப் பண்ணுவேன், பதிலுக்கு எதிர்பார்க்க மாட்டேன். ஃப்ரீயா கிடைக்கிறத விட அச்சுறுத்தலான விஷயம் எதுவுமே கிடையாது. நிஜமாவா? உன்னோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு சைகர் 0? நேரத்தை வீணாக்காம நம்ம ஏரியாக்கு போயிடலாமா? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி பார்த்த பாஸ்ட் க்ளோரியஸ் ரூயின்ஸ் மாதிரி இங்கேயும் டிவினிட்டி எரா சிவிலைசேஷனோட ஸ்ட்ராங்கான மிச்சம் மீதி இருக்கு. என்ன அது ஒரு காலத்துல ஃபேக்டரியா இருந்தது, இந்த இடம் ஒரு போர்க்களமா இருந்தது. இந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு காலத்துல பயங்கரமான போர் நடந்திருக்கும்னு தோணுது. அது என்னது? அதுதான் ஜெயிண்ட். ஆமா, லோர்க்லானும் லைப்ரரியும் இங்கதான் போர் நடந்ததா நம்புறாங்க. பெரிய அளவுல தாக்கப்பட்டு போர்ல தோத்து போனவங்க அவங்க அடிக்கப்பட்டு வெப்பன்ஸ் ஃபேக்டரிக்கு திரும்ப அனுப்பப்பட்டாங்க. இந்த ரூயின்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்பைனல் காலமும் இருக்கு. அப்ப அந்த சண்டை நடக்கும்போது எல்லாரும் எவ்வளவு பெருசா இருந்திருப்பாங்க. அந்த சைஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் SLF பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் பார்க்கவே இல்லை. அந்த காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா கண்டுபிடிக்க தான் லைப்ரரின்னு ஒரு விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டதா. அண்டர் கிரவுண்ட் லேப்ல நான் பார்த்த அந்த மான்ஸ்டர் ஹாலோ இந்த ஜெயிண்ட் ஆமுக்கும் அந்த ஸ்பைனுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு இருக்குமா? உனக்கு உன்னுடைய வேர்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருந்தா, இந்த உலகத்தோட உண்மை தெரியணுன்ற ஆவல் இருந்தா பஹாமட்டை தேடி நீ போகணும். இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது எல்லாமே அறகுற தகவலா தான் இருக்கு. இந்த தகவல் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற நூல் எங்கேயாச்சும் இருக்கணும். அது கிடைச்சிட்டா எல்லாத்துக்கும் எனக்கு விட கிடைச்சிரும். போனஸ் யூனிக் சினாரியோ. அதாவது உண்மை என்னன்னு உனக்கு தெரியணும்னா போய் யூனிக் மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டு வா. இல்ல நான் ஒண்ணுமே சொல்லல. சண்ட்ரகோ, என்ன? இந்த ஏரியாவை கிளியர் பண்ணாதான் 50 சியாக்கு நீ நாளைக்கு மார்னிங்குள்ள போக முடியும்னு சொன்ன. எதுக்காக அங்க போற? ஒருவேளை யாரையாவது சந்திக்க போறியா? சொல்லு. அது வேற கேம்ல நான் மீட் பண்ண 2 பிளேயர்ஸ பார்க்க போறேன். அப்போ அதுல அந்த பிளேயர்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்காளா? ஆமா, ஒரு பொண்ணு இருக்கா. ஒருவேளை நீயும் அந்த பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? அதாவது நாங்க இன்னும் SLFல மீட் பண்ணவே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல கூட நாங்க இல்ல. அப்பனா அவ இன்னும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகலையா? அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீ அதை அடிச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம கலக்கல். 50 சியாவை நாம ரீச் பண்றதுக்கு முன்னாடி
லைட்லெஸ் பேரன்ஸை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஆ? அப்பதான் ரக்கு ரக்கு நான் நெருக்கமாக முடியும். வேற வழி இல்ல. எனக்கு இவள பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் ஹெல்ப் கேட்டேன். நானே பயந்தா எப்படி? என் மனசுக்குள்ள ரபித்துசாக திரும்ப போயிடணும் போல இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? சன்ரக்கு, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஓகே சைகர் ஜீரோ, வா போலாம். ஓகே, எதிர்க்க எது வந்தாலும் நான் வெட்டி சாச்சுடுறேன். நீ கூட வர்றது சந்தோஷமா இருக்கு. சுப்ரீம் டிவைன் ஸ்லாஷ். வாவ், செம பிரமாதமா பண்ற. அதோட ஆர்மரை நீ நல்லாவே வெட்டிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது கரெக்டா என் முன்னாடி வந்துச்சு, அதான் அட்டாக் பண்ண. இது ஒண்ணும் பெரிய சாதனை இல்ல. என்னோட காலத்துல நான் நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா சன்ரக்கு, உன் மேல ஒரு அடி கூட படாதது பெரிய விஷயம். பட்டிருந்தா இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன்ல. மார்க்கோட புண்ணியத்துல இப்ப நான் பாதி நேக்கடா இருக்கா.